அத்தியாயம் 13. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து சரத்தை பார்க்கிறாள் இளந்தளிர். நேற்று இரவு உதயாதித்தனிடம் பேசிக் கொண்டிருந்த போது கூட இன்று காலை அவன் இங்கு வந்து நிற்பான் என்று சுத்தமாக நினைக்கவில்லை. என்னதான் உதய் தைரியம் கொடுத்தாலும் அவளால் கண்முன் நடக்கும் நிகழ்வுகளை அத்தனை எளிதாக ஏற்க முடியவில்லை. உதய், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. எப்படி இது திடீர்னு? சரத் ஏன் இந்த மாதிரி செய்யறான் என்று கலங்கிய குரலில் கேட்டவளுக்கு இப்போதுதான் சரத் தவிர்த்து திருமணத்திற்காக கூடியிருக்கும் கூட்டம் விழிகளில் விழ பதறி போய் விட்டாள். எல்லாம் அப்பா பார்த்து பார்த்தலிர், நீ எதுவும் கவலைப்படாத. என்னங்க சொல்றீங்க? மாமாக்கு தெரியுமா? ஆமா, நேத்து நைட்டு உன் ஃப்ரெண்டு அவனை இங்க பார்த்தேன்னு சொன்ன போதே நான் அதை எதிர்பார்த்தேன். அதான் அப்பாவை கூப்பிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். எப்படிங்க? மாமாக்கு என் மேல கோபம் இல்லையா? அவர் இதுவரை ஒண்ணுமே சொல்லல. என்னடி பேசுற? தப்பே செய்யாத ஓ மேல எதுக்கு அவர் கோவப்படணும்? நைட் டிஎஸ்பி அங்கிளை ரீச் பண்ண முடியலன்னு சொன்னாரு. அவர் வரணும்னு கூட கிடையாது, அப்பாவே அவனை அடிச்சு விரட்டிடுவாரு. நீ ரிலாக்ஸ் ஆரு, நத்திங் டு வரி. முகம் எப்படி வேத்திருச்சு பாரு என்று தன் கைக்குட்டையால் அவள் வியர்வையை மென்மையாய் ஒற்றி எடுத்தவன், மாமா ராகு கூட இருக்காங்க, எதையும் யோசிக்காம இதப்படி என்று தன் கையில் இருந்து பூக்களை கொடுத்தவன், அமைதியா மந்திரத்தை சொல்லு என்று ஐயர் கூறியபடி செய்தவன் அவளையும் செய்ய வைக்க இன்னுமே படபடப்பு குறையாத தளிர் ஆச்சரியமாக மண்டபத்தின் நடுவே நின்றிருந்த மாமனரை பார்த்திருந்தாள். உதய் அவளை எந்த கேள்வியும் கேட்காமல் நம்பியதையே இன்னும் நம்ப முடியாமல் இருப்பவளுக்கு அம்பலவாணன் தன் மீது கொண்ட நம்பிக்கையில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது. பின்னே நேற்றிரவு தளிர் சரத் குறித்து கூறிய போது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளுக்கு செவிசாய்ப்பது என்பது உதைக்கு பெரும் சவாலாகவே இருந்தது. கட்டுக்கடங்காத சீற்றம் மனதினுள் கட்டவிழ்த்த போதிலும் தன் கோபம் தளிரை எவ்விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்று மௌனமாக நின்றிருந்தவனின் அணுகுமுறையே தளிரை இயல்பாக்கியது. தளிர் கிளம்பியதுமே தந்தைக்கு அழைத்த உதய் பக்குவமாக அவரிடம் நடந்ததை சொல்லவும், முதலில் அதிர்ந்த அம்பலவாணன் உதயின் குரலில் இருந்த தீவிரத்திலும் அழுத்தத்திலும் தன்னை நிலைப்படுத்தி அமைதியாக கேட்டுக்கொண்டவரிடம் அதன் பின்னும் கனத்த மௌனம். உதய்க்கு முதல் நண்பனை அம்பலவாணன் தான். தளிர் மீதான தன் விருப்பத்தை ராகவனுக்கு முன்பாக தந்தையிடம்தான் பகிர்ந்தான். தளிர் விஷயம் என்றில்லை, எப்போதுமே உதய் தந்தையிடம் எதையும் மறைத்ததில்லை. இப்போது தளிர் பேசி சென்ற பின் அத்தனையும் சொல்லிவிட்டவனுக்கு ஒரு புறம் தந்தை நிச்சயம் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தாலும், விஷயத்தை திருமணத்திற்கு முந்தைய தினமான இன்று சொன்னதில் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற கேள்வி இருக்கவே செய்தது. அதற்கேற்றாற் போல அவரும் எதுவும் சொல்லாமல் அமைதி காக்க குரலை செருமி, அப்பா என்று உதய் தயக்கமாகவே அழைத்தான். சொல்லுப்பா என்றவரின் புருவ மத்தியின் முடிச்சு வெகுவாக இறுகி கிடந்தது. நீங்க தளிர என்றவன் வாக்கியத்தை தொடங்கவுமே, அவன் பேர் என்ன சொன்ன? அப்பா, ஆனா தளிர் மேல எந்த தப்பும் இல்ல. அவ உதய் என் மருமகளுக்கு தொல்லை கொடுத்த அந்த பொறுக்கி நாய் பேர் என்னன்னு கேட்ட என்றதும் அத்தனை நேரம் ரௌத்திரம் கொண்டிருந்தவனின் முகத்தில் புன்னகை படர, சரத்பா என்றான். சரத் என்று மேவாயை நீவியவர், இவ்ளோ நாளா எங்க இருந்தான்? இப்ப எங்க ஸ்டே பண்ணிருக்கான்னு அவனை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதா? இல்லப்பா, நோ ஐடியா. பட் அவன் போட்டோஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன். நாளைக்கு நம்ம ஆட்களுக்கு விஷயத்த சொல்லாம அலர்ட் பண்ணிடுங்க. உதய், நாளைக்கு அவன் வருவான்னு உனக்கு தோணுதா என்றவருக்கே 6 வருடமாக தளிர்புறம் திரும்பாமல் இருந்தவன் நாளை ஏதேனும் கலகம் செய்வானோ என்ற கேள்வி எழுந்தது. ஒருவேளை மகனுக்கும் அதே எண்ணம் இருந்தால் இப்போதே அவனை பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார். 100% பா, எனக்கு இது சாதாரணமா தெரியல. ஏன்னா அவன் திரும்பவும் தளிர ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. மை இன்ட்யூஷன் ஸ்பீக்ஸ் லவுடப்பா. சோ அந்த சைக்கோ கண்டிப்பா வருவான். தளிருக்கு இதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லப்பா, தளிர எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா எனக்கு பாசிபிலிட்டி ரேட் ஹையா இருக்கு. இதை சொன்னா அவ தேவையில்லாம இன்னும் டிஸ்டர்ப் ஆயிடுவா. அதோட இவ்வளோ நாள் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம விட்டுட்டோமேன்னு லைட்டா அப்செட்டா இருந்தாலே தவிர அவன் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே அவன் வந்தாலும் பெருசா ஒன்னும் கழிச்சிட முடியாதுப்பா. அதான் அவகிட்ட சொல்லல. கல்யாணம் முடியட்டும், அவனை வெளியே வர முடியாத அளவு செஞ்சிடலாம். ஆனா நாளைக்கு அவனை மண்டபத்துக்குள்ள வர விடாம நீங்க செஞ்சுட்டா போதும். முடிஞ்சா சிவனேஷ் அங்கிள் கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிடுங்கப்பா. சரி உதய், நேத்தே விஷயத்த சொல்லிருக்கலாமே. அட்லீஸ்ட் காலையில தெரிஞ்சிருந்தா கூட இந்நேரம் அவனை நம்ம கஸ்டடி எடுத்திருந்திருக்கலாம். நிஜமாவே இப்பதான் தளிர் உன்கிட்ட சொன்னதா, இல்ல நீ சொல்லாம டிலே பண்ணிட்டியா? பா, அந்த சைக்கோ பண்ணதுக்கு பேர் கல்யாணமா இருந்திருந்தா தளிர் முதல்ல நம்ம கிட்ட சொல்லிருப்பா. பா, அதுக்கு பேர் கல்யாணமும் இல்ல, அந்த பரதேசி கட்டினதுக்கு பேர் தாலியும் இல்ல. அப்புறம் ஏன் சொல்லணும்?
இப்போ அவளோட ஃப்ரெண்ட் அவனை பார்த்ததை சொல்லனா தளிர் சொல்லியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குப்பையெல்லாம் ஞாபகம் வச்சுக்காம அவ ஒழிச்சு கட்டினது நல்ல விஷயம் தானப்பா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் உதய். ஆனா இப்போதைக்கு விஷயத்தை யாருக்கும் சொல்லாத என்றவருக்கு மனைவியின் பேச்சுகள் நினைவில் எழ நெற்றியை வருடிக்கொண்டே, இப்போ மட்டும் இல்ல, இனிமே நம்ம வீட்டுல யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீ சொன்னது போல தேவையில்லாத குப்பையை கிளற வேண்டாம். தளிருக்கும் சொல்லிடு என்று தந்தை எண்ணி உதய் கர்வம் கொள்ள, சரி, மருமகளுக்கு தலைவலின்னு சொன்னியே, இப்ப எப்படி பாருக்கு? என்கிட்ட விஷயத்த சொல்லி முடிக்கவுமே அவளுக்கு சரியாயிடுச்சப்பா என்று புன்னகையோடு சொன்னவனுக்கு விஷயத்தை தன்னிடம் பகிர்ந்த போது ஓரிரு இடங்களில் கலங்கினாலும் தவறிழைக்காதவளிடம் தென்பட்ட நிமிர்வு நினைவு வர அதன் அதரங்களில் மனைவியை எண்ணி மீண்டும் ஒரு கர்வ புன்னகை குடிக்கொண்டது. சரிப்பா, நீங்க அவனை நாளைக்கு என்றவனை இடையிட்டு, சரி உதய், நாளைக்கு பத்தி நீ எதுவும் யோசிக்காத. லீவ் இட் டு மீ. நான் பாத்துக்கிறேன். டைம் ஆச்சு, காலையில நேரமே எந்திரிக்கணும். போய் தூங்குப்பா என்றவர் உடனே நெருங்கிய நண்பரும் காவல்துறையை சேர்ந்தவருமான சிவனேஷுக்கு அழைத்து விட்டார். புகைப்படத்தை பார்த்த அனைவரும் ஸ்தம்பித்து போயிருந்த அதே வேளை திருமண மண்டபம் முழுதும் இருந்த வெள்ளை திரைகளில் தளிரும் புதிதாக வந்திருந்த வாலிபனும் கடற்கரை, பூங்கா, கல்லூரி, காஃபி ஷாப் என்று ஒன்றாக சேர்ந்து பல இடங்களுக்கு சென்ற போது எடுத்த காணொளிகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. தளிரின் முகத்தில் இருந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் அவ்வப்போது அவள் மீது ரசனையோடு படிந்த அவன் பார்வையையும் கண்டு திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் இடையே, அம்பலவான சார் எப்படி இந்த மாதிரி ஒரு பெண்ண மருமகளை தேர்ந்தெடுத்தார்? பணக்காரன் கிடைச்சது அவனை கழட்டி விட்டா போலயே. உதய் சார் அழகுக்கும் பண்புக்கும் அடுத்தவன் பொண்டாட்டியா கிடைச்சா என்ற பேச்சுகள் கிளம்பிய அதே வேளை, பாருங்க சார், நானும் அவளும் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே உயிருக்கு உயிரா காதலிச்சோம். காலேஜ் படிக்கும்போது இனியும் பிரியக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 மாசம் என் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்ல குடுத்தனம் பண்ணோம். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு என்ன விட்டுட்டு போயிட்டா. எங்க போனானே தெரியாம தேடுனா நான் இப்போ இங்க கல்யாண கோலத்துல அவளை பாக்குறேன். என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துடுங்க என்று அங்கே வந்த அம்பலவானின் காலில் விழவும் அவனை தூக்கி நிறுத்தியவர் அடுத்த நொடியே ஓங்கி அறைந்திருந்தார். சார், பிளீஸ் சார், தயவு செய்து பொண்டாட்டி என் கூட அனுப்பி வச்சிருங்க. அவெல்லாம் நான் எனக்கு வாழ்க்கை இல்ல, நான் செத்துடுவேன் சார் என்று சரத் பேசிக் கொண்டிருக்கும் போதே அடுத்ததாக கோவிலுக்கு இருவரும் தம்பதியராக நடந்து செல்லும் காணொலியும் ஒளிபரப்பப்பட்டது. அவர்களுடன் மேலும் ஒரு பெண்ணும் 3 ஆண்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த கூட்டம் மொத்தமும் அதிர்ந்து போனது. அத்தனை நேரம் திடமாக அமர்ந்திருந்த இளந்தளிரும் ஒவ்வொரு காணொலியையும் கண்டு அதுவரை கொண்டிருந்த தைரியம் மொத்தமும் வடிய நெஞ்சம் படபடக்க உதயாதித்தனை தான் பார்த்தாள். அவனோ விழிகளில் குறையாத ரவுத்திரத்தோடு கை முஷ்டிகள் இறுக நண்பன் என்ற போர்வையில் தளிரை இந்நிலையில் நிறுத்தியிருப்பவனை கொன்று கிழிக்கும் ஆவேசத்தோடு அமர்ந்திருந்தான். ஆம், சரத் இளந்தளிரின் பள்ளி தோழன். பள்ளியில் படிக்கையிலேயே இளந்தளிர், லேகா, சந்தியா, அஜய், அசோக், சரத், தீனா என்று அவர்கள் குழுவில் மொத்தம் 7 பேர். அனைவருமே ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். ஓரிருவர் பக்கத்து தெரு. ஒரே பள்ளி, ஒரே டியூஷன் என்றிருந்தவர்களின் நட்பு 6ஆம் வகுப்பில் வலுப்பெற்று பள்ளி கடந்து கல்லூரியிலும் ஒரே பட்டப்படிப்பில் சேர்ந்ததன் மூலம் தொடர்ந்திருந்தது. சரத் தவிர மற்ற அனைவருமே மத்தியதர வகுப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் எந்தவித பேதமின்றி பழகுபவனின் எளிமையே அவர்களுக்குள் சரத்தை சேர்த்துக் கொள்ள வைத்தது. தரமான கல்வி மகள்களுக்கு கிடைக்க வேண்டி ரகுபதி அவர்களை இருப்பாளர் படிக்கும் பள்ளியில் சேர்த்திருந்தார். ஆம், இறைவனடி சேர்ந்த பின் எதிலுமே மகள்களுக்கு தந்தை இல்லாத குறை தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இருவரையும் அதே பள்ளியில் தொடரச் செய்திருந்த சீதாலட்சுமி பள்ளி மட்டுமல்ல, முடிந்தவரை கணவன் இருந்த போது மகள்களுக்கு கிடைத்த சுதந்திரம் எதையும் அவர் தடுக்கவில்லை. மகள்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த ரகுபதி தளிர் ஆண் பெண் பேதமின்றி நட்புடன் இருப்பதை என்றுமே தடுத்ததில்லை. என் பொண்ணு லட்சுமி அவளோட சுதந்திரத்தை எப்பவும் தப்பா பயன்படுத்திக்க மாட்டான். மத்தவன் சொல்றதுக்காகலாம் என் பொண்ணை நான் வீட்டோட முடக்கி போட முடியாது. அவளோட படிக்கிற பசங்களையும் எனக்கு நல்லா தெரியும் என்று வயது வந்த பிறகும் மகளை பள்ளி, டியூஷன் இன்ன பிற இடங்களுக்கு ஆண் பிள்ளைகளோடு செல்வதை அனுமதிக்கும் கணவரிடம் சீதா கேட்ட கேள்விக்கு அவரின் பதில் இதுதான். எங்கே தந்தையை இழந்த பின் மகள்களை ஒவ்வொன்றுக்கும் கட்டுப்படுத்தினால் அப்பா இருந்திருந்தா நாங்க இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போமேமா. ஏமா எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்மா. அப்பா போல உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கையே இல்லையா என்ற கேள்வி எழுப்பி மகள்கள் தந்தைக்காக ஏங்கி விடக்கூடாது என்றே அவர்களை தடுத்ததில்லை. இளந்தளிர், இளந்தென்றல் இருவருமே தங்கள் எல்லை உணர்ந்து நடந்து கொண்டு ரகுபதியின் நம்பிக்கையை காப்பாற்றி இருந்ததில் சீதாவிற்கு மகள்கள் குறித்து பெருமிதமே. இளந்தளிர் அனைவருடனும் பல வருட நட்பு கொண்டிருந்தாலும் அவளுக்கு மற்ற 6 பேருமே ஒன்றுதான். யாரிடமும் பேதம் காண்பித்ததில்லை. நட்பு என்ற கோட்டை தாண்டி முதலாக சென்றது
அஜய் மற்றும் லேகா தான். ஆம், கல்லூரி முதல் ஆண்டில்தான் இவர்களின் காதல் விவகாரம் மற்ற ஐவருக்கும் தெரிய வந்தது. மற்றவர்கள் அதை எளிதாக ஏற்றுக்கொண்டாலும் நட்பை காதலோடு பொருத்தி பார்க்க முடியாத இளந்தளிரால் அதை சுத்தமாக ஜீரணிக்க முடியவில்லை. அவர்களுக்குள் காதல் மலர்ந்ததில் பெரிதாக உடன்பாடு இல்லாமல் போனாலும் காதல் அவர்களின் தனிப்பட்ட விஷயம் என்று ஒதுங்கிக் கொண்டாள். ஆனால் சரத் தளிரை காதலித்தது தீனா, அசோக் தவிர இன்று வரை வேறு யாருக்குமே தெரியாது. மற்ற நண்பர்களைப் போலத்தான் சரத்துடனும் பழகிய தளிருக்கு அவன் தன்னை காதலிக்கும் விடயம் தெரிந்திருந்தால் அப்போதே அதற்கு ஒரு முடிவு கட்டி அவனிடமிருந்து ஒதுங்கி இருப்பாள். ஆனால் அவன் தன் காதலை அவளிடம் தெரிவிக்காமல் போனதோடு அவள் விருப்பமே இல்லாமல் அவளுக்கே தெரியாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டி இருந்தான். ஆனால் கட்டிய 1 மணி நேரத்திற்குள்ளாகவே தளிர் அதை கழற்றி அவன் முகத்தில் வீசுவாள் என்பதை எதிர்பாராதவன் இத்தனை வருடங்களாக அவளை பழி தீர்க்க காத்திருந்து ஏதோ கச்சிதமாக காய் நகர்த்தி அவள் நண்பர்களுடன் இருந்த காணொளிகளை அவளுக்கு எதிராகவே எய்திவிட்டான். சொல்ல போனால் கடற்கரையில் அவர்கள் விளையாடிய காணொளியை எடுத்ததே ரகுபதிதான். அது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களுக்கு அவரும் சந்தியாவின் தந்தையும் சேர்ந்தே பிள்ளைகளை அழைத்து சென்றிருக்கின்றனர். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள் சிலவற்றில் இவர்கள் இருவர் மட்டுமே இருப்பது போல செய்தவன் உண்மையான நட்பிற்கு இன்று காதல் என்ற சாயம் பூசி தன்னை அவமதித்த தளிரின் அவமான படலத்தை அட்டகாசமாக அரங்கேற்றியிருந்தான். கஜபதியையும் அவர் மனைவியையும் மேடையில் நிற்க வைத்த சீதாலட்சுமி சற்று தள்ளி நின்று மகளின் திருமண சடங்குகளை கண்குளிர பார்வையிட்டு கொண்டிருந்தார். சட்டென ஏற்பட்ட சலசலப்பில் ஒன்றும் புரியாமல் சீதாவும் மற்றவர்களைப் போல சரத்தை பார்த்திருந்தவர் அவன் பேசிய பேச்சில் முற்றிலுமாக நிலை குலைந்து போனார். தளிரை போலவே அவன் வரவை சீதாவும் எதிர்பார்க்கவில்லை. சொல்ல போனால் அவருக்கு அவனை அடையாளமே தெரியவில்லை. ஆனால் தன் கைக்கு வந்து சேர்ந்த புகைப்படத்தை கண்டவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. மேலும் அங்கே ஓடிக்கொண்டிருந்த காணொளிகள் அத்தனையும் எங்கே மகளின் வாழ்வை அஸ்தமிக்க செய்துவிடுமோ என்று பதறிப்போனவரின் விழிகளில் அம்பலவாணன் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை கண்டு முற்றிலுமாக நொறுங்கி போனார். கடவுளே, உடன்பிறவா சகோதரனாக தனக்கு துணை இருந்த மனிதரிடம் முன்னமே சொல்லாமல் இத்தகைய இக்கட்டில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் நான் என்ற குற்ற உணர்வு ஆட்கொள்ள அவர் விழிகளில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. ஏங்க, ஏன் இப்படி நடக்குது? நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடத்தி கொடுக்க சொல்லி உங்ககிட்ட தானே பொறுப்பு கொடுத்தேன். ஆனா இப்படியா என்று முந்தானையில் வாயை பொத்திக் கொண்டு சுவரோடு சுவராக ஒன்றி போனவருக்கு அடுத்து என்ன செய்ய, கேட்பவர்களுக்கு என்ன பதிலளிக்க என்று புரியாத நிலை. அங்கே ஆவேசமாக சரத்தை அடித்துக் கொண்டிருந்த உதயை கண்டவரின் நெஞ்சம் விம்மி வெடிக்கும் நிலைக்கே சென்று விட்டது. எத்தனை பெரிய தீரா கலங்கத்தை உதயனோடு சேர்த்து அவர் குடும்பத்தாருக்கும் சேரப்போகிறது என்றவரின் இதய துடிப்பு பன்மடங்காக கூடிவிட்டது. இனி மகளை நோக்கி எழக்கூடிய கேள்வியை அவர் என்ன பதில் சொன்னாலும் ஊர் ஏற்றுக்கொள்ளுமா? ஊரை புறம் தள்ளினாலும் உதயம் அவன் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளுமா? தவறு செய்யாத மகள் இன்று நண்பன் என்று நம்பிய பாவியால் இத்தனை பேர் முன்னிலையில் தவறாகி நிற்கிறாள். என்ன சொல்லி எப்படி புரிய வைப்பது? அனைத்தும் இவர்கள் கைமீறி சென்று விட்டது என்பது மட்டும் ஓரளவுக்கு அவருக்கு பிடிபட்டது. அம்பலவாணன் அமர சொல்லிவிட்டு போயிருந்தாலும் அங்கே திரையில் ஒவ்வொரு வீடியோவும் மாறிக்கொண்டு வர அதற்கு மேலும் அவனால் பொறுமை காக்க முடியாது போக தன்னை பிடித்திருந்த தளிரின் கையை மெதுவாக விலக்கியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு பி ஸ்ட்ராங் என்று சொல்லி மனையை விட்டு எழ அவன் கையை பிடித்தவள், எங்க போறீங்க உதய், என் கூடவே இருங்க பிளீஸ் என்றாள். தளிர், அந்த சைக்கோ உன்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? விடு என்ன, ஐ ஹாவ் டு ஸ்டாப் திஸ் என்றவனின் முகத்தில் கட்டுக்கடங்கா ரௌத்திரம். பின்னே அவனுமே இப்படி அம்பலவாணன் போட்டிருந்த காவலை மீறி உள்ளே நுழைந்து இந்தளவு அசிங்கப்படுத்துவான் என்று எதிர்பார்க்கவில்லையே. உதய் எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே அவன் திருமணத்தை படம் பிடிக்க வந்திருப்பவர்களையே விலைக்கு வாங்கி இருக்கும் சரத்தின் செயல்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டு அமைந்திருப்பதில் உதயிடம் அத்தனை ரௌத்திரம். அக்கா என்று அதிர்ச்சியில் உறைந்திருந்த சுஜியிடம் தளிரின் பொறுப்பை கொடுத்துவிட்டு மேடையிலிருந்து வேகமாக கீழே இறங்கி சென்றவன் பேசிக் கொண்டிருந்த சரத்தின் நெஞ்சில் ஓங்கி எட்டி உதைக்க 2 அடி தள்ளி விழுந்திருந்தான். மச்சான், நீ ஏட்டா இங்க வந்த? போய் உட்காரு என்று ராகவனின் பேச்சுக்கள் எதுவுமே உதயின் காதில் விழவில்லை. டேய், பேசிட்டே இருக்காம முதல்ல ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணு, கோ என்றவன் தடுமாறி நின்ற சரத்திடம், டே புறம்போக்கு, நீங்க இருந்து போகலன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன், மரியாதை அங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை தளிர பேசினாலும் ஓ உயிர் உனக்கு இல்ல என்று அவன் முகத்தில் ஓங்கி குத்தியவன் தொடர்ந்து அவனை வரைமுறை இல்லாமல் மூர்க்கத்தனமாக தாக்க தொடங்கிவிட்டான். அவனை கட்டுப்படுத்த முயன்றவர்களை அலட்சியமாக உதறிய உதய்
சரத்தை தரதரவென இழுத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியே சென்றான். அப்போதும் அடங்காத சரத், டே அவ எச்சத்தட்டு, அதான் உனக்கு வேணுமா என்று தெனாவட்டாக அவனை பார்த்த நொடி உதய் அடித்த அடியில் சுழன்று விழுந்தவனின் கடவாய்ப்பல் கதகளை ஆடிக்கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து உதய் அவன் உயிர் நாடியில் ஓங்கி உதைக்கவும் சரத் சுருண்டிருந்தான். சுற்றியிருந்தவர்கள் பதறிப்போய் உதையை பிடித்துக் கொண்டனர். அவசரமாக மேடைக்கு ஓடிய தென்றல், என்னம்மா நடக்குதுங்க? யாருமா அவ? எதனால அக்காவை தன்னோட ஒய்ஃப்னு சொல்றான்? இதெல்லாம் போய் தானம்மா என்று கேட்க சீதாவின் தலையோ இல்லை, அத்தனையும் சத்தியமான உண்மை என்பதாக அசைந்தது. அதைக் கண்டு தென்றலுக்கு ஒரு நொடி இருதயம் நின்று பின் துடிக்க தொடங்கியது. மா, என்னம்மா சொல்றீங்க? அக்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இது எப்போ? நிஜமாதான் சொல்றீங்களா என்று உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கேட்க கண்ணீரோடு மகளை பார்த்த சீதாவின் தலை ஆம் என்பதாக மேலும் கீழும் அசைந்தது. உதய் கீழே சென்றதுமே தளிர் அருகே வந்த ராஜி, எந்திரடி முதல்ல என்று தளிரை இழுத்து நிறுத்தியவர், உனக்கு கல்யாணம் ஆனது நிஜமா என்று கேட்க தளிரிடம் கனத்த மௌனம். ராஜிமா, எவனோ வந்து எதுவும் சொன்னா அது எல்லாமே நிஜமாகிடுமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எல்லாம் ஃபேக்காக எவ்வளவு வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் நம்பாதீங்க, நம்ம என்னன்னு விசாரிக்கலாம் என்று சுஜி கூறவும், ஏ இங்க பாருடி என்று திரையில் ஓடிக்கொண்டிருந்த காணொளியை காண்பித்தார். அதில் தளிரும் சரத்தும் கோவில் படிக்கட்டுகளில் ஏறி செல்வது போலவும், தளிரோடு ஒரு பெண் என்று அத்தனை பேரும் சிரித்த முகமாக மகிழ்ச்சியுடன் அப்படியே ஏறி கோவிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த சுஜி அதற்கு மேல் என்ன பேசுவதென்று புரியாமல் பார்த்து நின்றாள். நான் ஆரம்பத்துல இருந்து ஏதோ சரியில்லைன்னு சொன்னேன், யாருமே கேட்கல. உங்களோட அலட்சியம் இப்ப நம்மள எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா என்று சுஜியை ராஜி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் மாமியாரும் நாத்தனாரும் அவளிடம் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். அதே போல நிவியின் புகுந்த வீட்டு உறவுகளும். யாருக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அளமளந்து போயினர் சகோதரிகள். சொல்லுடி, என்ன நெஞ்செழுத்தா இருந்தா அப்படி நிப்ப என்று ராஜி குரல் உயர்த்தவும் பதறிக்கொண்டு வந்த சீதாலட்சுமி, சமந்தி சமந்திம்மா, அத பத்தி நான் உங்ககிட்ட பொறுமையா பேசுறேன் என்றார். அக்கா நகரு என்று ஜெகா, சொல்லு தளிர், உனக்கு கல்யாணம் ஆனது உண்மையா என்று கேட்க தனக்கு நடந்த அநீதிக்கு திருமணம் என்று பெயர் சூட்ட விரும்பாத தளிர் மௌனமாக நின்றாள். அதை கண்டு ஜெகாவின் கோபம் இன்னும் கிளறப்பட, உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்க கண்களை மூடி ஆம் என்று தலையசைத்த தளிரை கண்ட சுஜி, நிவி, தென்றல் மூவருக்குமே ஒரு கணம் மூச்சு நின்று போனது. மறுபுறம் சீதாவிடம், இத்தனை பேர் எதிரில எங்களை அசிங்கப்படுத்திட்டு இதுக்கு மேல நாங்க பொறுமையா கேட்க என்ன இருக்கு? அவனவன் என் பையனுக்கு என்ன குறைன்னு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளை கட்டிக்க பாக்குறான்னு கேக்குறான், நாங்க என்ன பதில் சொல்ல என்று கேட்க சீதா கண்ணீரோடு பார்த்தார். இத பாரு சீதா, நான் கேட்டது ஏற்கனவே உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லு என்று ராஜியிடம் ஆம் என்று கண்ணீர் மல்க சீதா தலையசைக்கவும் அதிர்ச்சியில் ராஜிக்குமே வார்த்தை எழவில்லை. எத்தனை பெரிய உண்மையை மறைத்து தங்களை அசிங்கப்படுத்தி இருப்பர் என்று கொதித்து போனவர் ஜெகாவிடம் ஏதோ விளக்கம் கொண்டிருந்த சீதாவை தன்புறம் திருப்பி, ச்சே, என்ன பொம்பளை நீ, எப்படி உன் பொண்ணுக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சு என்னமோ புதுசா கட்டி கொடுக்கற மாதிரி நாடகம் ஆடி மணமேடை வரைக்கும் வந்திருக்கீங்களே, எப்படி முடிஞ்சது உங்களால? ஏண்டி, இதுக்கு பேர் தான் முழு பூசணிக்காய சாதத்துல மறைக்கிறதா? ஏற்கனவே கட்டினவ இருக்கப்போ இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க துணிஞ்சிருக்கியே, எப்படி முடிஞ்சது உன்னால? அவனுக்கு அடுத்து என் பையன் தானா, இல்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சமந்தேமா, அப்படியெல்லாம் இல்ல, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல என்று கண்ணீரினூடே பேசிய சீதாவின் பேச்சை கேட்கத்தான் ராஜி தயாராக இல்லை. என்னது, உன் பொண்ணு எந்த தப்பும் செய்யலையா? இத நாங்க நம்பணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மகனை எப்படியெல்லாம் வளைச்சு போட பார்த்தான்னு எனக்கு தானே தெரியும். எப்படி இப்படி பணக்காரன பார்த்து வளவீசி ஒன்னும் தெரியாத மாதிரி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரீங்க? உண்மைய சொல்லு, இதுவளுக்கு எத்தனாவது கல்யாணம் என்றிட சீதா உள்ளுக்குள் மரித்து போனார். என்ன தைரியம் இருந்தா கல்யாணமானதை மறைச்சு என் பிள்ளைய எங்களை எல்லாம் முட்டாளாக்கி இவ்வளவு தூரம் வர வச்சு அசிங்கப்படுத்தியிருப்ப. சொல்லுடி, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் அப்படி எங்க கழுத்து அறுத்தீங்க என்று ஜெகா கேட்க முதல் முறையாக வாயை திறந்த தளிர், இன்னைக்கு இங்க சரத் வருவான்னு நான் நினைக்கல அத்த என்றாள். யாரு சரத் என்றார் ஜெகதீஸ்வரி. ஏண்டி, 1-1-2ங்கிற கணக்கு கூடவா உனக்கு தெரியாது? அதோ அங்க நிக்கிறானே, அவன் பேரு தாண்டி சரத்து. இதோ இவ புருஷன் என்று ராஜி சொல்லவும் மேடையில் பேரனின் திருமணத்தை பார்ப்பதற்காக அமர்ந்திருந்த அண்ணாமலையும் அன்னபூர்ணியும் அதிர்ந்து போயினர். அவன் வரமாட்டான்னா? எனக்கு புரியல. ஏண்டி, எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தெரியுதா என்று ஜெகா கேட்டுக்கொண்டிருக்க,
ஏமா உங்க பொண்ணுக்கு திருமணம் ஆனதை மறைச்சிங்க என்று அண்ணாமலை வேதனையோடு கேட்டவாறு அவர்களிடம் வந்தார். சொல்லுங்க, எங்க மாமாவே கேக்குறாருல்ல, பதில் சொல்லுங்க. ஏன் இந்த விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க என்று ஜெகாவும் அவமானம் தாழாமல் உரத்த குரலில் கேட்டார். எங்களுக்கு ஞாபகம் இல்ல, அதை நாங்க மறந்துட்டோம் சம்பந்தியம்மா என்றார் சீதா லட்சுமி. என்னது, மறந்துட்டீங்களா என்று ராஜியின் கோபம் இருமடங்காகி போனது. என்னம்மா பேச்சுது? ஒரு பொண்ணு தாலி கட்டினவன ஆயுசுக்கும் மறக்க மாட்டா, அதையே மறந்துட்டேன்னு சொல்றீங்க? ஏமா சீதா, என் பையன் உன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு நிச்சயம் பண்ணோம், ஒவ்வொரு விசேஷமும் எடுத்து நடத்தணும், ஏதாவது ஒரு தருணத்துல சொல்லிருக்கலாமே, ஏமா சொல்லல என்று கேட்க அழுகையில் கரைந்து கொண்டிருந்த சீதாவிடம் அவர்களின் நியாயமான கேள்விக்கு பதில் இல்லை. அவருக்கு நினைவில் இருந்திருந்தால் தானே அவரும் சொல்வதற்கு. அதோடு மீனாட்சிக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்கு பிறகு முற்றிலுமாக இதை அவருமே மறந்து போனார் என்பதுதான் நிஜம். மொத்த கூட்டமும் ஒரு புறம் உதயன் மற்றும் சரத்தின் இடையிலான பேச்சுவார்த்தையையும் மறுபுறம் மேடையில் இருந்த பெண்களின் பேச்சையும் கேட்பதற்காக பிரிந்திருந்தது. ஏற்கனவே தளிரின் மீதான அபிப்பிராயம் இப்போது ஊர்ஜிதப்பட்டு போனதில் ராஜியின் ஆத்திரம் பன்மடங்கு அதிகரித்திருந்தது. மறுபுறம் நின்றிருந்த கஜபதியும் தளிரும் ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்ற செய்தியில் உச்சகட்ட கோபத்தோடு சீதாவை நெருங்கி, சை, இதெல்லாம் ஒரு பொழப்பா? எத்தனை பேர் இப்படி ஏமாத்திருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தா நானே போனா போதுன்னு பிச்சை போட்டிருப்பனே. இப்படியா கல்யாணங்கிற பேர்ல அப்பாவிகளை ஏமாத்துவீங்க? இதுக்குன்னா ஆசீர்வாதம் பண்ண வரலன்னு பேச்சு வேற. இத்தனை வருஷமா பணம் காசு சொத்து எதுவும் வேணும்னு தேடி வராதப்பவே நினைச்சேன், இப்பதானே தெரியுது என்று அருவெருப்போடு சொன்னவரின் வார்த்தைகள் தளிர் தென்றலை சுக்குநூறாக சிதற செய்திருந்தது. அந்த வீட்டுல குடும்பம் தான் நடத்துறீங்களா, இல்ல வேற எதுவுமா? இப்படிப்பட்ட பொழப்புக்கு என்று அவர் பார்த்த பார்வையை சீதாவை முழுதாக மறிக்க செய்திட குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தவரின் கரம் மகளை பத்திரமாக பிடித்து கொண்டது. அதே நேரம் குறையாத ஆவேசமாக மேடையேறிய உதயாதித்தனின் செவையில் கஜபதியின் நாராசமான வார்த்தைகள் விழ வேகமாக நெருங்கி அவரை ஓங்கி அறைந்தவன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தது கொன்னிடுவேன், அவுட் என்று கர்ஜிக்க அதை கண்ட ராஜியின் கண்ணமோ தானே அடி வாங்கியது போல காந்திட அவர் உடலோ வெகுவாக வெடவெடத்து போனது. ஜெகதீஸ்வரியுமே மகனின் ஆவேசத்தில் ஸ்தம்பித்து போனார்.